ஃபாரின்லலாம் ஃபோட்டோ பாம்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி வந்து அன்னோன் பர்சன் வேற யாருனா இருக்காங்க. அப்படிலாம் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். நம்ம ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது, அந்த ஃபோட்டோ லாங்காக யாருனா தெரியுறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஃபோட்டோ பாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்காம நடந்த ரொம்ப பயங்கரமான ஃபோட்டோ பாம்ஸ் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். கிறிஸ்டினாவும் கெவினும் கல்யாணம் கொஞ்ச நாள்லயே ஒரு மலைக்கு தனியா இருக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. அங்க போய் 2 பேரும் செல்ஃபி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அங்க இருந்தது 2 பேர் இல்ல 3 பேருன்னு. பெத்தனி அவங்க குழந்தைக்கு முதல் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்க செக் பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் கூட செல்ஃபி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது பின்னாடி இருந்தது அவங்களோட முதல் குழந்தைன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க முதல் குழந்தை அதே ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததாகவும் உடம்பு சரியில்லாம இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் ஸ்கூல் லீவ் எடுத்தனால அவங்கள பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு யாருமே இல்லாத இடத்துல விளையாட சொல்லியிருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த போட்டோல அந்த பொண்ணுக்கு முன்னாடி அவர் பூட்ஸ் காலோட நிற்கிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் சொன்னாங்க, ஒரு போறப்போ நிறைய பேர் செத்து இங்க வந்து இருந்ததாகவும் அவங்கள அதே இடத்துல புதைச்சதாகவும் அந்த இடத்துல தான் அந்த குழந்தை போய் வளர்ந்ததாகவும் சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணி